ஒரு கேரளா மாநிலத்துல வந்துட்டு ஒரு மகிஷாசுரின்னு ஒரு அரக்கி இருந்தா. அவளுக்கு அவளை சமரம் பண்றதுக்கு யாருமே இல்லை. அவ யோசிச்சு சிவன் சாமியும் விஷ்ணு சாமியும் சேர்ந்து எடுத்த பொண்ணுதான் ஐயப்பசாமி. அவங்களுக்கு ஒரு அந்த கேரளா மாநிலத்துல வந்துட்டு ஒரு ராஜா குழந்தை இல்லை. குழந்தைன்னு சொல்லும் போது அந்த ராஜா பெரிய சிவன் பக்தரும். அதனால அந்த சிவன் சாமி அந்த குழந்தைய அந்த ராஜா கிட்ட கொடுத்துட்டாரு. கொடுக்கும்போது அவள் நல்லா வளர்ந்துதான் வந்தாங்க. அப்ப கொஞ்ச நாளுக்கே அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு. அப்ப அதே இடத்துல மந்திரி இவங்களுக்கு 2 குழந்தைங்க ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்காது போல அப்படின்னு யோசிச்சு இது பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அந்த மந்திரி ராணி கிட்ட சொன்னாரு, தப்பு என்னென்ன வரைய சொல்லி விட்டுட்டாரு. அப்ப அந்த ராணியும் அவர் மைண்ட விட்டுட்டு வேற மைண்டுக்கு போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு வச்சுட்டு அந்த மணியனை எனக்கு சும்மா தலைவலி காட்டுக்கு போய் புளிப்பால் எடுத்து அனுப்பி விட்டாங்க. அப்ப அவரும் கேட்டுட்டு காட்டுக்கு புளிப்பால் எடுத்து போனாரு. போகும்போது அப்ப அவங்களுக்கு தோணுச்சு, இப்பதான் சரியான டைம், நம்ம இப்ப இந்த வயசா சொல்லிட்டு அரக்கைய நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே போனாரு. யோசிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு அந்த மகிஷாசுரியை கண்டு தெரிஞ்சுட்டாரு. அவங்க அந்த மகிஷாசுரி என்ன பண்ணாங்க, அவங்க ரொம்ப பலசாலி. அதான் அவங்க ரொம்ப சண்டை பண்ணாங்க. அவனால முடியல. அவ அடுத்த நாள் இந்த போரை வச்சுக்கிறாங்க. அவ வீட்டுக்கு வந்துட்டு கடைசாம கூட கடைசாம இருந்தா. அப்ப சாமி கேட்டாங்க, நீ ஏன் தவம் பண்ணிட்டு கேட்கும்போது எனக்கு அறியாத வர வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த சாமி வருஷ பிரிவுக்கு எப்பவும் அழிவு இருக்கிறதா நீ வேற அவர் அதுக்கு கரை கேட்டாங்க. அப்ப எனக்கு ஒரு சாமியால ஒரு சாமியார் பண்ணணும், ஒரு மனுஷங்களால அப்படின்னு ஒரு சாமியார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மகிஷாசுரிக்கு தெரியாது ஐயப்பசாமி கடவுள். அவ நினைச்சிருக்கா இவங்க ஒரு மனுஷரு அப்படின்னு நினைச்சிருக்கா. ஆனா அவளுக்கு தெரியாது சாமி. அப்ப அவரும் அந்த வரத்தை கேட்டா அந்த சாமியா கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப அடுத்த நாள் போர் ஆரம்பிக்குது. போர் ஆரம்பிக்கும் போது அவர் இவரை கொண்டுட்டாரு. அவ கொண்ட முன்னாடி நீ எப்படி என்னை கொல்ல முடியும், நான் வெறும் தவறு நான் வரத்தை எடுத்தல, நீ எப்படி என்னை கொல்ல முடியும் அவளை யோசிச்சா. அவங்க ஐயப்பசாமி சொன்னாரு, நான் ஒரு மனுஷன் இல்லை, நான் ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னாரு. அவங்களுக்கு தேவர்கள்லாம் வந்துட்டாங்க அங்க. ஏன் இந்த போர் நடக்குது தேவர்கள்லாம் அங்க வந்துட்டாங்க. ஏன் இந்த போர் நடக்குது எல்லாம் வரும்போது அவர் அவங்களும் இவங்களை கொண்டுட்டாங்க. ஏன் இவங்களை கொண்டு அவங்களும் இவங்களை கொண்டுட்டாங்க. அப்ப தேவர்கள்லாம் வந்துட்டாங்க. அந்த மனிதன் சொன்னாரு, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. என்ன உதவின்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் குறிப்பால் மட்டும் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. ஏன் உங்களுக்கு குறிப்பால் வேணும்னு கேட்கும்போது எனக்கு எங்க அம்மாவுக்கு பெரிய தலைவலி, எனக்கு எங்க அம்மா சரி பண்றதுக்கு எனக்கு குறிப்பால் வேணும் அப்படின்னு சொன்னார். அந்த தேவர்களெல்லாம் இங்க புளியெல்லாம் இல்ல, அவங்களுக்கு குறிப்பால் கிடைக்காது, நாங்களே புளியா மாறிடுறோம், நீங்க எங்களை பால் எடுத்துட்டு உங்க அம்மா கிட்ட போங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க புளியா மாறிட்டு அந்த கொஞ்சம் பால் எனக்கு பார்த்தாரு, நிறைய பால் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் அந்த தேவர்களா புளியா மாறிட்டாங்க. புளியா மாறி அவங்களும் அந்த புளிப்பால் எடுத்து அந்த புளி மேலே ஏறி அரண்மனைக்கு போகும்போது அந்த ராணி இவங்க செத்துட்டா, அதனால இவ்வளவு நாளா வரல அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இவங்க சாகல. அப்ப இவங்க வரும்போது அந்த ராணிக்கு பெரிய ஆச்சரியம். இவங்க எப்படி நம்ம புளிப்பால் தானே எடுத்து வர சொன்னோம், புளி இவனை கொண்டு இருக்குமே, ஏன் இவ எப்படி வந்தான்னு அவங்களுக்கு பெரிய யோசிச்சா. அப்ப சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புள்ள பிறந்துச்சு, அதனால என்னைய நீங்க வெளியாடுறதுக்கு பாக்குறீங்க, எனக்கு தெரியும். நான் ஒரு சாமி, நான் ஒரு மனுஷன், நான் ஒரு சாமி. நான் இந்த மகிஷாசுரின்னு ஒரு அரக்கியதான் கொல்ல வந்தேன். அவளையும் நான் போகும்போது அங்க காட்டுக்கு போகும்போது நான் அவளை கொண்டுட்டேன், என்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு. அந்த ராணியை மன்னிப்பு கேட்டுட்டாங்க.
அப்போ வந்து சாமி சொன்னாரு, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அந்த ராஜா வந்து என்னன்னு கேட்டபோது, உங்க ஊருக்குள்ள வந்து சின்ன இடம் குடிக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஏன் உங்களுக்கு சின்ன இடம், நீங்க இங்கே இருங்க கேட்டாங்க. அவங்களை வந்து கேட்கும்போது, நீங்க எனக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து பெரிய பக்தர்கள்லாம் வருவாங்க, நான் உங்களுக்கு காட்சி தரணும், எனக்கு சின்ன இடம் பிடிக்குமான்னு கேட்டாங்க. நீங்க இங்கேருந்து வீட்டு ஆயிங்க, உங்களுக்கு எங்க போய் அந்த வீடு வந்து எங்க விட்டு நீங்க அந்த இடத்த எடுத்துக்கோங்க. இவரும் இங்கேருந்து வில்லாது, அது வந்து நேரம் சபரிமலை அப்படின்னு ஒரு மலையில போய் விழுந்தாரு. அப்ப வந்து அந்த தேவர்களும் மறுபடியும் விட்டாங்க. இவர் இங்கே தானே இருக்கணும், மறுபடியும் சபரிமலைக்கு போறாரு, இவரும் இங்க வந்தாங்க. அப்ப வந்து அது வந்து பெரிய மலை, அது ஏறதுக்கு யாராலும் முடியல. அப்ப வந்து அந்த 18 சாமி பண்ணிருக்காங்களா, அந்த 18 சாமி படுத்துட்டாங்க. அதுக்கு மேல அவர் வந்து ஏறி 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 மேல போய் இப்ப வந்து நம்ம அதெல்லாம் போய் சபரிமலைக்கு போட்டு அவரை தான் சாமியா எடுத்துக்கோங்க.